ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் தெய்வங்களுக்கு என்னென்ன பொருள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம், மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவா எளிமையா சொல்றேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. நிறைய நண்பர்கள் வீடியோ பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தமே இல்லை. நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா பார்க்குற அன்பர்கள் பரிகாரங்களை தொடர்ச்சியா ஒரு 2 மாசம் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் தூண்டுகோலா இருக்குன்னு ஆசைப்படுறேன். என் தாய் முத்தாரம்மன் துணையோடு அருளோடு. சரிங்களா? சரி, இப்போ 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கர்ணநாதன் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு எதுவுமே கணக்கெடுக்க வேண்டாம். எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக செயல்படணும். அவ்வளவுதான். அது கர்ணநாதன் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். அதுவுமே நீங்க நடைமுறையில வாழ்க்கையில நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யும் போது கர்ணநாதன் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது ஒரு சில தொந்தரவு கொடுக்கும் இயக்குனால். ஆனால் அதே நம்ம இறைவனுக்கு நம்ம மாலையாகவோ பூக்களாகவோ அல்லது அபிஷேகமாகவோ அல்லது சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு இப்படி செய்வதன் மூலம் என்ன ஆகும்னா தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அந்த உலகத்துல கிரகங்கள் கொடுக்கும் தோஷங்களையும் நம்ம வாங்கிட்டு கர்மாக்களையும் கழிக்கிறதுக்கு உண்டான இடம் எதுனா கோவில் தான். அப்போ கோவில்ல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் இயங்க ஆரம்பிக்கும். அப்படி இயங்கும் போது என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகரும் கண்டிப்பாக. ஏன்னா கர்ணநாதன் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா காரிய சித்தி. நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி அந்த காரியம் நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல கர்ணநாதனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா வேணும். அப்ப கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் நம்ம ஜாதத்துல வலுவா இருக்கிறவங்க ஆல்ரெடி நான் சொல்ற விஷயத்த நீங்க ஈஸியா செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனா இயற்கு மாறாக 6, 8 பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்குது, பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அன்பர்கள் கண்டிப்பாக நீங்க இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடந்தாலும் சரி, நான் என்னுடைய வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு நான் சொல்ற ரிக்வஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, நான் கொடுக்குற பரிகாரங்கள்ல நீ செய்றீங்க, உங்களுக்கு அது நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அதை கூப்பிட்டு சொல்லுங்க. அதே சமயத்துல அதுல ஏதோ ஒரு தவறு இருந்தாலும் எனக்கு நீ கூப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தவறை நான் திருத்திக்குவேன். உங்களுக்கு அதுக்குண்டான ரெமடி நான் உங்களுக்கு உடனே கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். சரிங்களா? சரி, இப்போ இதுவரை யாரும் சொல்லாத விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நான் இதுவரை யாரும் சொல்லாத விஷயத்த தான் நான் சொல்லி பழக்கப்பட்டிருக்கேன். தவிர நான் ஒருத்தர் சொன்னதை கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அப்படி ஒருவேளை ஒருத்தர் சொல்றதை நான் சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் பதிவில் கொடுத்துருவேன். இது என்னுடைய இது அல்ல, நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், அதை நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லிடுவேன். சரிங்களா? சரி, இப்போ 11 கரணம். இதுல பவம் கரணம், பாலவ கரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், பனிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுர்பாதம் கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துக்க கரணம். இதுல பவம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கர்ணநாதன் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா கிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான். பாலவ கரணத்துக்கு ராகு பகவான், கௌளவம் கரணத்துக்கு சனி பகவான், தைத்துளை கரணத்துக்கு சுக்கிர பகவான், கடைசை கரணத்துக்கு சந்திர பகவான், வணிசை கரணம் சூரிய பகவான், பத்திரை கரணம் கேது பகவான், சகுனி கரணம் சனி பகவான், சதுர்பாதம் கரணம் இது குரு பகவான், நாகவம் கரணம் அப்படிங்கிறது ராகு பகவான், கிம்ஸ்துக்கரம் கரணம் புதன் பகவான். அப்போ இந்த 11 கரணத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதகத்துல 27 நட்சத்திரத்துல கண்டிப்பாக ஏதோ நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை நம்ம இறைவனுக்கு அபிஷேகமாகவோ மாலையாகவோ நீங்க பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்ணநாதன் சிறப்பாக இயங்குவார். சரிங்களா? இப்போ 27 நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுடைய கர்ணநாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை நீங்க முழு முந்திரி பருப்பு வாங்கி அதை 2ஆ உடைச்சி அதுல நீங்க மாலை மாதிரி கட்டி நீங்க விநாயகர் பெருமானுக்கு நீங்க மாலையா கட்டி போட்டு நீங்க வழிபாடும் செய்யலாம். அதே சமயத்துல விநாயகர் பெருமான் உள்பட எந்த ஒரு தெய்வத்துக்கு நீங்க அபிஷேகம் பூஜைகள் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா சக்கரை பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா முந்திரி பருப்புன்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க 50 கிராம் போடுற இடத்துல ஒரு 1/4 கிலோ இப்படி நிறைய போட்டு வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கர்ணநாதன் உங்களுக்கு சிறப்பாக இயங்குவார். இதுல உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் சொல்றது நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பை சொல்லிட்டு வர்றேன். உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம், சில பேர் இஷ்ட தெய்வத்தை ரொம்ப விரும்பி கூப்பிடுவீங்க, சில பேர் குலதெய்வத்தை விரும்பி கும்பிட்டுட்டே இருப்பீங்க, சில பேர்
வீட்டுக்கு அருகில் இருக்கிற தெய்வங்கள் வழிபாடு செய்வீங்கல்ல, அதுல வந்து நீங்க இந்த விஷயத்தை கரெக்டா பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறது இல்ல. நான் பொதுவா வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். நீங்க அதுல இருந்து நீங்க மாத்தி செய்யலாம், செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஒன்றும் தவறு வராது. ஏன்னா எது செஞ்சாலும் இறைவனுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பரணி நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய கருணாதன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து துர்க்கை அம்மனுக்கு வந்து நெல்லி பொடி கொண்டு நீங்க அபிஷேகம் செய்யலாம். சரிங்களா? அதே சமயத்துல வந்து துர்க்கை அம்மனுக்கு சாமிக்கு வந்து நீங்க வந்து நெல்லிக்காய் வாங்கி அதை வந்து மாலையா கூட நீங்க கொடுத்து நீங்க போட்டு வழிபாடு செஞ்சாலும் அது யோகம். சரி, துர்க்கை அம்மனுக்கு மட்டும்தானா அப்படி நீங்க ஒன்றும் கேட்கக்கூடாது. அது வந்து உங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு இந்த பொருள் கொண்டு நீங்க வந்து அபிஷேகம் செய்வது, மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம். அடுத்து வந்து பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து கருணாதன் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி, வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வத்துக்கு வந்து பஞ்சாமிர்தம் வச்சு அபிஷேகம் செய்ய வேண்டும். அல்லது பஞ்சாமிர்தம் படைச்சு வச்சாலும் நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். கருணாதன் சிறப்பாக இயங்குவார். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துல வந்து உங்கள் கருணாதன் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பாக நீங்க பால் கொண்டு தயிர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். தண்ணீர், பால், இளநீர், சரிங்களா, இப்படி இது போன்ற பொருட்களை நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து மிருகசீர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம், எந்த தெய்வத்தை எடுத்தாலும் சரி அந்த நட்சத்திரத்துல வந்து உங்க கருணாதன் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு வந்து நீங்க சிதறுகாய் உடைச்சி நீங்க வழிபாடு செய்யணும். கோவில்ல வந்து அர்ச்சனை பண்ண வேண்டும். அதே சமயத்துல வந்து சிதறுகாய் நீங்க வந்து உடைக்கணும். சிதறுகாய் உடைச்சி நீங்க வழிபாடு செய்யும் போது ரொம்ப சிறப்பா செயல்படுவார். அதே சமயத்துல வந்து இளநீர் நீங்க கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப சிறப்பா உங்க கருணாதன் இயங்கிக்கிட்டே இருப்பார். அதே சமயத்துல கோவில்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து விளக்குக்கு வாங்கி கொடுங்க. அது வந்து யோகம். தேங்காய் எண்ணெய் கோயில் விளக்கு போடுவாங்களா நீங்க கேட்கக்கூடாது. அதெல்லாம் எந்த எண்ணெய்னாலும் நீங்க விளக்குக்கு போடலாம். சரிங்களா? கடலெண்ணெயை தவிர நீங்க என்னென்ன கடலெண்ணெய், சீமெண்ணெய்ன்னு சொல்றோம்ல, மண்ணெண்ணெய், இதை தவிர எந்த விளக்கு போடலாம். அது இறைவனுக்கு உண்டான அந்த விஷயம் வந்து சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கருணாதன் சிறப்பாக செயல்படுவார். அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதனை இயக்கிறதுக்கு நீங்கள் வந்து மாதுளை பழம் கொண்டு நீங்க அபிஷேகம் செய்ய வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்துல வந்து உங்க கருணாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா எந்த கோவிலுக்கு நீங்க அபிஷேகம் செஞ்சாலும் சரி மாதுளை பழம் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய கருணாதன் சிறப்பாக இயங்குவார். அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரத்துல வந்து உங்கள் கருணாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு வந்து நீங்க கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கருணாதன் சிறப்பாக செயல்படுவார். அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கரும்பு கையில் வச்சிருக்கும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து யோகம். சரிங்களா? அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்துல வந்து உங்கள் கருணாதன் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து இறைவனுக்கு வந்து ஆப்பிள் பழத்துல வந்து மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்வதும், சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்வதும், அதே சமயத்துல வந்து அந்த ஆப்பிள் பழத்தை வந்து ஜூஸாக செய்து நீங்க வந்து விநாயகர் உட்பட எந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்தாலும் உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படும். அடுத்து வந்து ஆயிலியம் நட்சத்திரம். ஆயிலியம் நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய கருணாதன் என்ன சொல்லக்கூடிய அந்த கிரகம் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம புற்றுகளுக்கு வந்து பால் ஊற்றி நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். புற்றுகளுக்கு வந்து முட்டை வச்சு வழிபாடு செய்யறது, பால் ஊற்றி வழிபாடு செய்யறது, இறைவனுக்கே அபிஷேகத்துக்கு நீங்க பால், தயிர், வெண்ணெய் போன்ற பொருட்களை வந்து நீங்க அதிகமாக எடுத்து நீங்க வழிபாடு செய்யும் போது உங்கள் கருணாதன் சிறப்பாக இயங்குவார். அடுத்து வந்து மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துல வந்து உங்கள் கருணாதன் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க இறைவனுக்கு வந்து பச்சரிசி மாவு பொடி கொண்டு வந்து நீங்க இறைவனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய கருணாதன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து சிறப்பாக இயங்கும். அதே சமயத்துல வந்து பச்சரிசியை வந்து சக்கரை பொங்கலுக்கு நீங்க பயன்படுத்தலாம். அதே அபிஷேகம் அப்படின்னு வரும்போது மாவு பொடி, பச்சரிசி மாவு பொடி கொண்டு அபிஷேகம் செய்யும் போது உங்கள் கருணாதனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் சரி அங்கே உங்களுக்கு கருணாதன் இருக்கிறார் அப்படின்னா மறக்காம நீங்க வந்து எலுமிச்சம் பழம் கொண்டு இறைவனுக்கு மாலை கட்டி போடுவதும், சூலாயத்துல வந்து எலுமிச்சம் பழம் குத்தி வைப்பதும், இறைவனுக்கு எலுமிச்சம்பழம் வந்து நீங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் வாங்கி கொண்டு கொடுத்து 2 கொண்டு போறீங்கன்னா 1 கொடுத்துட்டு 1 வாங்கிட்டு வருவது, எலுமிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு எலுமிச்சம்பழம் சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது, எலுமிச்சம்பழம் பழத்துல வந்து எலுமிச்சம்பழம் சாதம் செய்து வழிபாடு செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கருணாதனை வந்து பலப்படுத்தி கொடுக்கும், யோகமாக செயல்படும். அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா
சாரி, பூர நட்சத்திரம் சொல்லியாச்சு, எலுமிச்சம்பழம் மாலம் சொல்லியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதன் வந்து அந்த உத்திரம் நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சாலும் சரி நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சரிங்களா? சுத்தமான நீரா இருக்கணும். கடல் நீர் கொண்டு அபிஷேகம் செய்வது, சுத்தமான ஆற்று நீரை கொண்டு அபிஷேகம் செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்துல வந்து உங்களுக்கு கருணாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸ் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். ஆரஞ்சு பழம் மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யலாம். ஆரஞ்சு பழத்தை இறைவனுக்கு படைச்சி வழிபாடு செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்க இறைவனுக்கு வந்து நீங்க வந்து பப்பாளி பழம் கொண்டு வந்து பப்பாளி பழத்தை வந்து நீங்க இறைவனுக்கு முன்னால வச்சு படைச்சு வழிபாடு செய்வது, அதே சமயத்தில் வந்து சாம்பார் சாதம் போன்ற பொருட்களை வச்சு நீங்க வழிபாடு செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம். அப்போ கோவில்களில் வந்து மறக்காம நீங்க வந்து அன்னதானங்கள் நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இறைவனுடைய அனுக்கிரகம், அந்த கருணாநாதன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து வலுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இறைவன் அனுக்கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய கருணாதன் நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா இறைவனுக்கு வந்து நீங்க சிவன் உள்பட எந்த தெய்வமா இருந்தாலும் சரி இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு சுத்தமான தேன் வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகம் செய்ய 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 என்ன ஆகும்னா உங்கள் கருணாதன் கண்டிப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அதே சமயத்துல கருவறைக்குள் இருக்கும் அந்த விளக்கு போடுறாங்கல்ல, தூண்டா விளக்கு, அந்த விளக்குக்கு வந்து மறக்காம நீங்க வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்க வேண்டும். விளக்கு வந்து தீபங்கள் எரிய எரிய உங்க வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கருணாதன் வந்து அந்த விசாக நட்சத்திரம் தான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்க விளாம்பழம் கொண்டு இறைவனுக்கு வந்து விளாம்பழம் ஜூஸ் கொண்டு நீங்க அபிஷேகம் செய்வது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு நீங்க வெளியே வந்த உடனே கோவில் வாசல் கடையில வந்து கடலை மிட்டாய், மைசூர் பாக்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்கி சின்ன சின்ன குழந்தைக்கு நீங்க கொடுக்கறதும் நீங்க சாப்பிடுவதும் உங்களுக்கு வந்து யோகம். அடுத்து வந்து அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அனுசம் நட்சத்திரத்துல வந்து உங்கள் கருணாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பனை மரத்தில் ஆன உணவு பொருட்களை கொண்டு வந்து நீங்க இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். பனம் கற்கண்டில் அபிஷேகம் செய்யலாம். சரிங்களா? பனம் கருப்பட்டியில வந்து நீங்க வந்து இறைவனுக்கு அந்த பனங்கருப்பட்டியில் வந்து காப்பி இல்லை, அந்த பனங்கருப்பட்டி புளி இதெல்லாம் கலந்து பணக்காரன் ஒரு 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 இதை பானம் செய்வாங்க. அது மாதிரி விஷயங்களை வந்து அந்த கோயிலில் வந்து நீங்க இறைவனுக்கு வந்து படைச்சிட்டு அங்கே எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம். சரிங்களா? எப்பவுமே வந்து அனுசம் நட்சத்திரத்துல வந்து உங்களுக்கு கருணாதன் இருக்கிறார் அப்படின்னா கோவில்ல மறக்காம இறைவன் சந்நிதியில் மறக்காம ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி போடுங்க. உங்க வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த கேட்டை நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய கருணாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கோவில்ல வந்து இறைவனுக்கு வந்து செர்ரி பழம் கொண்டு நீங்க வந்து அபிஷேகம் செய்யலாம், பூஜைக்கு பயன்படுத்தலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து உங்களுடைய கருணாதன் வந்து மூலம் நட்சத்திரத்துல வந்து நிற்கிறார் அப்படின்னா இறைவனுக்கு வந்து மறக்காம கொய்யா பழங்கள் வச்சு வழிபாடு செய்யறது வந்து கொய்யா பழம் வந்து நிறைய வச்சு வழிபாடு செய்யுங்க. கொய்யா பழங்கள் அப்படின்னாலே வந்து அது ரொம்ப 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 யோகம். அப்போ எப்பவுமே வந்து கொய்யா பழம் அதிகமா இருக்கிற இடம் எங்கன்னு பாருங்க, பழனிமலை முருகன் கோவிலை கனெக்ட் பண்ணி பாருங்க. அது செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த இடம். அங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொய்யா பழம் தட்டுப்பாடு எல்லாமே இருக்கும். கொய்யா பழம் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு நீங்க வச்சு அபிஷேகம் செய்யும் பொழுது அது விநாயகருக்கு வச்சு வழிபாடு செய்தாலும் சரி, கொய்யா பழத்தை மாலையாக பொறுத்து அதை வந்து நீங்க இறைவனுக்கு மாலையாக அனுபவிச்சாலும் சரி, அல்லது கொய்யா பழத்தை கொண்டு வந்து பழத்தை 2-3 வெட்டி வச்சு இறைவன் வழிபாடு செஞ்சுட்டு நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து சிறப்பாக உங்கள் கருணாதன் வந்து இயங்க ஆரம்பிப்பார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்துல வந்து உங்களுக்கு கருணாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த பூராடம் நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து இறைவனுக்கு வந்து பக்கத்துல இருக்கிற தெய்வங்களுக்கு நீங்க அபிஷேகத்துக்கு நீங்க நீர் கொண்டு போனா சுத்தமான மழை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. மிகுந்த யோகம். உங்களுக்கு கருணாதன் அங்க இருக்கிறார் அப்படின்னா மழை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதே சமயத்துல வந்து நெய் தீபம் போட்டு வாங்க, நெய் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு யோகம். அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மறக்காம பக்கத்துல இருக்க விநாயகர் கோவிலுக்கு வந்து அந்த உத்திராட நட்சத்திரத்துல வந்து உங்க கருணாதன் இருக்கிறாரு அப்படி என்ன பண்ணலாம், முதல்ல வந்து அந்த நட்சத்திரத்துல கருணாதன் இருக்கிறார் அப்படின்னா பக்கத்துல இருக்க விநாயகர் கோவிலுக்கு வந்து அடிக்கடி வந்து கொழுக்கட்டை செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க. அதே சமயத்துல வந்து இறைவனுக்கு வந்து பலாப்பழத்துல வந்து சுத்தமான தேன் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் உங்கள் கருணாதன் சிறப்பாக இயங்குவார். அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய கருணாதன் இருக்கிறார் அப்படின்னா எந்த ஒரு கோவில போய் வழிபாடு செய்ய போனாலும் சரி மறக்காம அந்த தெய்வத்துக்கு வந்து வெத்தலை பாக்கு நீங்க மறக்காம வாங்கிட்டு போங்க. அதான் யோகம்.
வெத்தலை பாக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதும், அதே சமயத்தில் வந்து பால் பால் சரிங்களா, பால், வெண்ணெய், தண்ணீர், இளநீர் போன்ற நீரால் அபிஷேகம் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யும் பொழுது உங்கள் கருணாநாதன் வந்து சிறப்பாக இயங்குவார். அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து உங்கள் கருணாநாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, எந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்தாலும் சரி, அந்த இறைவனுக்கு தக்காளி சாதம் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் வந்து தக்காளி பழத்தை ஜூஸாக செய்தும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். சரி, கோவிலுக்குள்ள வந்து அந்த அபிஷேகம் செய்யறதுக்கு உண்டான ஐதீகம் இல்லைன்னாச்சுன்னா, வெளியே இருக்கிற விநாயகர், ஆத்தோரமாக இருக்கிற விநாயகர், இது மாதிரி கோவில் இருக்குல்ல, அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வத்துக்கு வந்து தக்காளி பழத்தை வந்து நீங்கள் ஜூஸ் செய்து, அந்த தக்காளி பழத்தை ஜூஸ் செய்து அந்த ஜூஸை வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்தாலும் உங்களுக்கு வந்து யோகம் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சதயம் நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய கருணாநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் அங்கே இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, கருப்பு திராட்சை பழத்தை நீங்கள் வந்து சாறு எடுத்து அந்த கருப்பு திராட்சை பழ சாரால் அபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய கருணாநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து வலுவாக உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அடுத்து வந்து புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய கருணாநாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்க வந்து எந்த கோவிலில் வந்து நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, இறைவனுக்கு மாம்பழம் வாங்கி வைங்க. சரிங்களா? மாம்பழத்தால் தாண்டா ஒரு குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இல்லை. மாம்பழத்தை இறைவனுக்கு வாங்கி வச்சு மாம்பழத்தால் ஜூஸ் செய்து மாம்பழ ஜூஸ் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம். மாம்பழம் உங்களுக்கு யோகம். மாம்பழத்தில் வர ஜூஸ் கொண்டு நீங்க இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இன்னும் மிகப்பெரிய உச்சத்தை நீங்க அடையலாம். அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய கருணாநாதன் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, இறைவனுக்கு வந்து சுத்தமான பால் கொண்டு அபிஷேகம் செய்யணும் நீங்க. சரிங்களா? சுத்தமான பால், கறந்த பசும் பாலை வந்து கடையில பால் வாங்கக்கூடாது. பசுவின் மடியிலிருந்து கறந்து கொண்டு வந்து புதுசாக கொண்டு வர அந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்யணும். கடையில் விற்கிற பாக்கெட் பாலெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் கரும்பு சாறு கொண்டு ரேவதி நட்சத்திரத்தில் உங்கள் கருணாநாதன் இருக்கும் அன்பர்கள் வந்து உங்களுடைய கருணாநாதன் நீங்க வலுப்படுத்தி வழிபாடு செய்வதற்கு இறைவனுக்கு வந்து கரும்பு சாறு கொண்டு நீங்க அபிஷேகம் செய்து வந்துகிட்டே இருங்க. உங்களுடைய கருணாநாதன் வந்து சிறப்பாக இயங்குவார். சரிங்களா? இப்போ வந்து 27 நட்சத்திரத்திலேயுமே உங்கள் கருணாநாதன் வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்க எந்த மாதிரி தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யணும், சாமிக்கு முன்னாடி தெளிவா சொல்லிட்டேன். இதை வந்து நீங்க வந்து எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அது நீங்க அப்படி அபிஷேகம் பண்ணிக்கலாம். என்னுடைய கருணாநாதன் வந்து செவ்வாயா வர்றாரு, இதுல இருக்கிறாரு, கணக்கே இல்லை. 11 கரணத்துல பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் கருணாநாதன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நட்சத்திரம் இருப்பார்ல, அந்த நட்சத்திரத்தை கரெக்டா நீங்க கையில பிடிச்சிடுங்க. உங்கள் கருணாநாதன் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இது இறை வழிபாடுக்கு மட்டும். சரிங்களா? இதே அமைப்பு வந்து நீங்க வெளியே தானம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது வேற மாதிரி வேலை செய்யும். இறை வழிபாடுக்கு நீங்க வந்து இந்த விஷயத்தை கணக்கெடுக்க வேண்டாம். சரிங்களா? தொடர்ச்சியா வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு வந்து தெளிவாக சொல்றேன். நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தெளிவாக ஆழமா யோசிச்சு நிதானமா உங்களுக்கு வந்து நிறைய பரிகாரம் கொடுத்துட்டு இருக்கிறேன். தொடர்ச்சியா பாருங்க. பார்க்குற அன்பர்கள் வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அல்லது நீங்களே ஷேர் பண்ணி விட்டு அவங்க செய்ய சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அனுபவத்தில் உணர்ந்தது, என் தாய் முத்தாரம்மன் எனக்கு அருளியது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறேன். எல்லாருக்குமே வந்து நிறைய முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.